இங்கே இந்த மீனவர்கள் வாழ்ற ஏரியாவில் ஒரு துறைமுகத்தையே கண்ட்ரோலில் வச்சிருக்கிற முதலாளி கிட்ட ஹீரோ ரவுடியோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் அவனுக்கு குழந்தையே இல்லை. அவன் ஒய்ஃப் வந்து எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த முதலாளிக்கு எதிராக ஹீரோட ஃப்ரெண்டு யூனியன் சேர்த்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ முதலாளி ஹீரோக்கு ஃபோன் போட்டு அவனை முடிச்சு விட்டுறான்னு சொன்ன உடனே ஹீரோவும் அவனோட ரைட் ஹேண்டும் சேர்ந்து அவனை கடலுக்கு நடுவில் கூட்டு போய் அவன் கழுத்து நடிச்சு அவனை தண்ணிக்குள்ளேயே போட்டு கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு இவனுங்க 2 பேரும் கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இருட்டில் ஒரு சூனியக்கார கிளவியை பார்க்குறானுங்க. அந்த கிளவி சொல்கிறா, நீ வந்து ராஜாவாக போகிற, நீ வந்து ராஜாவோட அப்பாவாக போகிறன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் 50-50 கிடைக்குன்னு சொல்லி அனுப்பி விட்ட உடனே இவன் 100 ரூபா கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த முதலாளி வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போகிறானுங்க. முதலாளியும் அந்த யூனியன் லீடரை கொன்னதுக்காக இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலாக காசு பிரித்து கொடுத்த உடனே அந்த சூனியக்காரி சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு சொல்லி இவனும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. கரெக்டாக ஹீரோ கிளம்பும் போது ஒரு செயினை கொடுத்து இதை உன் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருன்னு அவன் சொல்கிறான். ஹீரோவும் வெக்கமே இல்லாமல் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அப்போ ஒய்ஃப் கேட்குறா, அந்த யூனியன் லீடர் தான் செத்து போயிட்டான்ல, நீ கேட்க வேண்டியதானே அந்த பொசிஷன்னு கேட்டா இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த செயின் எடுத்து கொடுத்த உடனே அவனும் வெக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறா. ஒய்ஃப் கேட்குறா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த செயின் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறியே, அப்போ குழந்தை கூட நான் அவன் கொடுத்தா வாங்கிக்கவான்னு கேட்குறா. ஆமாம் நீ வாங்கிக்கோ, நான் அதை வளர்க்குறேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவளும் செயினை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வந்திருக்காரு.